இன்றைக்கும் நம்மோட சிஸ்டர் இன்பம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஸோ வெரி யூனிக் நேம், யூகேவிலேருந்து வந்திருக்கிறாங்க. இன்பம் எஃப்எம் அவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு கைடிங் லைட்டாக ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத அவங்க நம்மோட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ சிஸ்டர், எஸ் சொல்லுங்கள். வணக்கம், நான் இன்பம், யூகேலேருந்து வந்திருக்கிறேன். இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது கடவுள் ஒருவரே, இயேசு ஒருவரே இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. அவர்கிட்ட ப்ரோக்ராம், இன்பம் எஃப்எம் ப்ரோக்ராம் நான் ஒரு 7-8 வருஷமாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எவ்வளோ துன்பங்களையும் கஷ்டத்துலேயும் இன்றைக்கு வரைக்கும் என்னை கடவுள் நல்லபடியாக வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு கோடான கோடி நன்றி. இந்த இன்பம் எஃப்எம் என்னை கடவுள்கிட்ட கொண்டு சேர்த்ததுக்கு, அவர்கிட்ட வசனத்தை கேட்கறதுக்கு, அவர்கிட்ட வசனத்துக்குள்ள வாழ்கிறதுக்கு அவங்களை என்ன ஒரு பாலமாக அமைச்சிருக்காங்க எனக்கும் கடவுளுக்கும் இடையில. இன்றைக்கு அதை அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றதுக்காண்டி நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். அதுக்கு நன்றி பிரதர், நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கடவுள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு, அப்போ நீங்கள் கடவுள்கிட்ட முதல்ல இல்லாமல் இருந்தீங்க. ஸோ எப்படி அப்போ இன்பம் எஃப்எம் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, இது ஒரு காஸ்பல் ரேடியோவில் முதல் வந்து நான் ஆர்சியில் இருந்தேன். நான் எனக்கு அங்கே போகும்போதெல்லாம் நான் அதே நேரம் நான் இன்பம் எஃப்எம் இதையும் கேட்குறது கேட்டு, இந்த பைபிளில் இருக்கிற விஷயங்கள் வந்து நாங்கள் சும்மா ஸ்டோரியாக வாசித்ததை ஒழிய அதுக்குள்ளே போய் அதில் கடவுளோட ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களால் அறியலாம் இருந்தது. இந்த பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு உடைய கனெக்ஷனை வந்து தேடின் டீச்சர்ஸ் எதுலேயுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அப்போ நான் ஒவ்வொரு முறையும் காலையில் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட இன்பம் எஃப்எம் உங்களோட சர்ச் ப்ரோக்ராம் இருக்குல்லையா, 7:30 வரும், 9 o'clock மாஸ். இதை கேட்டுட்டு தான் நான் அங்கே சர்ச்சுக்கே போவேன். 1 hour ஃபுல்லாக ஏர்லி மார்னிங் எழுப்பி இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போவேன். ஏன்னா நாங்கள் இதில் கூட கடவுளை பற்றி அறியலாம், மற்ற கடவுளை எப்படி எங்களோட உயிரோடு இருக்கிறாருன்ற கூட வலியுறுத்துறீங்க இந்த இப்படி ஒரு பைபிள் ஸ்டடியில். எனக்கு அதில் ஒரு நாட்டம் இல்லை. நாட் எவ்ரி டே யூ மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் த காட் ஆஃப் வேர்ட்ஸ் எவ்ரி டே எவ்ரி மினிட். அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் உங்களோட எஃப்எம் இன்பம் எஃப்எம்ல ரியலி ஐ எம் சேயிங் is really make me that today is I am a human being. அந்த மனுஷராக இருக்கிற இன்றைக்கு எங்களுக்கு முன்னாடி. ஏன்னா கடவுளை அறியறவன் தான் உண்மையான மனுஷன். பிறகே போக மாட்டேன், தேடி போகிறது மாறி இல்லை. அப்போ என்ன செய்த பாஸ்டர் சொன்ன பிறகு பாஸ்டர் சார் உங்களை கடை ப்ரே பண்ணுறோமான்னு சொல்லிட்டு இவர் ப்ரே பண்ணி விட்டுட்டாரு. நான் என் பாட்டில் வீட்டை வந்து ஒரே இன்பம் எஃப்எம் தவிர என்கிட்ட வேறு சேனல் இல்லை. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வீட்டில். அவங்களோட அப்பா வந்து வெரி அபியூஸாக காய்ச்சிட்டார் என் மகளோட. அவள் அழுது கொண்டிருந்தா. இந்த